எங்க பேரண்ட்ஸோட நேட்டிவ்க்கு எங்க ரிலேட்டிவ் மேரேஜ்க்காக பல காலங்களுக்கு பிறகு வந்திருக்கோம். கல்யாணத்தெல்லாம் நல்லபடியா அட்டெண்ட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ஊரை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு வண்டி எடுத்துட்டு நானும் வசியம் கிளம்பிட்டோம். போற வழி ஃபுல்லா எங்க பார்த்தாலும் ஒரே தண்ணி, மரம், செடி, கொடின்னு இயற்கை கண்ணையும் மனசையும் நல்லா குளிர்ச்சி பண்ணி விட்டுருச்சு. என் லைஃப்லயே இப்போதாங்க ஃபர்ஸ்ட் டைம் தூக்குனாங்குருவி கூடெல்லாம் நான் நேர்ல இவ்வளோ கிட்டக்க பாக்குறேன் அப்படின்னு எல்லாரையும் திட்டேன். ஆனா அந்த வெள்ளை நிறையும் இப்பதான் முதல் வாட்டி நேர்ல பாக்கேன். அதை இங்கிலீஷ்ல ஒயிட் எக்ரெட்னு சொல்லுவாங்க. அந்த அழகு அப்படியே கிட்டக்க ஒரு போட்டோ பிடிக்கலான்னு பார்த்தா நம்மள பார்த்து அது அப்படியே தூரமா பறந்து போச்சு. எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி இயற்கைக்கு நடுவில் வண்டியை எடுத்துட்டு அப்படியே பீஸ்ஃபுல்லா எல்லாத்தையும் ரசிச்சுட்டு போகணும்னு. ஏன்னா இந்த சிட்டி லைஃப்ல பில்டிங்ஸ்க்கு நடுவில் 4 சவரே பார்த்து லைஃப் ஒரே கடுப்பா இருக்கு. இன்னைக்கு எனக்கு அப்படியே ஏதோ ஒரு சின்ன சரணாலயத்துக்கு போயிட்டு வந்த மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு புல்வெளி, அதுல மேய்ஞ்சிட்டு இருக்க மாடு, ஆடு, நான் இது வரைக்கும் பார்க்காத சரவி, நாரை, தூக்குனாங்குருவி இதெல்லாம் இப்பதான் ஒரே நேரத்துல லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க. இந்த ஊரணி சைட்லாம் வெயில்ல நேச்சரை ரசிச்சுட்டு சுத்தி பார்த்துட்டு ஆகிறதுக்கு கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸா குடிக்கிறது. அதான் அப்படியே சில்லுன்னு நம்ம ஊர் சர்பத்தை ஒன்று போட்டுட்டோம். ஒரு வழியா என்னோட பல நாள் குட்டி ஆசையை இன்னைக்கு வசி நிறைவேற்றிட்டாங்க. இந்த வீடியோட பார்ட் 1 சேனல்ல இருக்கு, மறக்காம போய் பாத்துருங்க. அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.